ஆன் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட், நம்ம அனுபவித்த வலிகள், காயங்கள், அதுக்கப்புறம் இந்த சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் பேசுறதுக்காக தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மற்றவங்களுக்காக நம்ம லைஃப்பை தொலைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, மற்றவங்களுக்காக நம்ம வாழணும், மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அதுக்காக நம்ம வாழணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்காக நம்ம வாழவே முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எல்லார் வாழ்க்கையிலுமே இது நடந்திருக்கும். நம்ம படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன இன்னும் உங்கள் பிள்ளை படிச்சுட்டே இருக்கா, நம்ம ஒரு டிகிரி முடிப்போம், யூஜி முடிப்போம், பிஜி படிக்கிறது பெண் பிள்ளைகளாக இருந்தால் இன்னும் கஷ்டம். ஏன் இவ்வளோ படிக்க வச்சுட்ருக்கீங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அனுப்புங்க அப்படிம்பாங்க. பிஜி சரி படிக்கலான்னா இன்னுமா நீ படிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் படிப்பை முடித்த உடனே சில பேருக்கு லக்கில் சீக்கிரம் வேலை கிடைச்சிடும், பெரும்பாலான பேருக்கு வேலை கிடைக்காது. உடனே பேசுவாங்க, என்ன இன்னுமா வேலை இல்லாமல் இருக்கிற, என் லைஃப் முடிஞ்சு போயிடும் சீக்கிரம் அப்படிம்பாங்க. என்னமோ லைஃப் அன்றைக்கே முடிகிற மாதிரியே பேசுவாங்க. சரி, அதுவும் நம்ம தாண்டி போயிடுவோம்னு வச்சுக்கோங்க. சரி, நமக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு, வேலையில் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம், ஒரு 1 இயர் தான் வேலை பார்த்துருப்போம். அதுக்குள்ளே இன்னுமா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிக்காம வச்சுருக்கீங்க, என்னம்மா வயசு ஏறிக்கிட்டே போகுது அப்படிம்பாங்க. அதை பற்றி சரி ஓகே கல்யாணம் என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே, சரி படப்படப்படன்னு நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா படக்குன்னு பார்த்து கல்யாணத்தை வைப்பாங்க. வச்ச உடனே என்ன சொல்லுவாங்க, என்ன இன்னுமா குழந்தை பத்துக்குள்ள 1 வருஷம் தாண்டிடுச்சு அப்படிம்பாங்க. இப்படி அவங்களோட கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக போய்கிட்டே தான் இருக்குமே இல்லையா, அதுக்கு முடிவே இருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம அழும் பொழுது நமக்கு யாருமே நம்ம கண்ணீரை துடைக்க மாட்டாங்க. நம்ம கண்ணீரை நம்ம தான் துடைச்சிக்க வேண்டியதாக இருக்குது. யாரும் நமக்கு சப்போர்ட் வரவே மாட்டாங்க. ஒரு இன்சிடெண்ட் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பெண் பிள்ளைங்கள் இருக்காங்க. சடனாக அவங்க அப்பா என்ன ஆகுது அப்படின்னா உடல்நல குறைவு ஏற்படுது. ஒரு நல்லா வாழ்ந்துட்டுருக்க குடும்பம், அவங்களுக்குன்னு நல்ல ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்க குடும்பம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டுனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அவர் உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. தகப்பனார் இறந்துட்டாங்க. 4 பெண் பிள்ளைகள், அதில் 2 பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உலகம் அப்போ தான் வரும், உங்களால் முடியாது, நீங்கள் எல்லாம் பெண்களாக இருக்கிறீங்க, செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன கேட்டால் அதிக பிரசங்கித்தனம் இருக்கக்கூடாது, அதுக்காக பெண்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கான்செப்ட் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உடனே அந்த பெண் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை சட்டப்புன்னு கல்யாணத்தை முடிங்க அப்படிம்பாங்க. அவங்களே கடனுக்குள்ளே இருக்காங்க. இவங்க சரி இவங்க பண பற்றாக்குறைக்கு போன உடனே இந்த உறவுகள்லாம் பிரேக் ஆகுது. பிரேக் ஆன உடனே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் யாருமே இல்லை. ஆனால் அந்த பெண் பிள்ளைகள் சரி ஏதாவது ஒரு வேலைகள் செய்யணும் வைக்கணும்னா உடனே வந்துடுவாங்க. என்கிட்ட கேட்டுக்க வேண்டியது, ஒரு வார்த்தை என்கிட்ட ஒரு பொருள் வாங்கினா கூட நம்ம கேட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு இந்த உலகம் தள்ளும். ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், ஏன்னா நீங்கள் பெண்களாக இருக்குங்க, எல்லாம் ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த கான்செப்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, இவங்க நமக்கு ஒரு உதவியும் பண்ண மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தில் அவங்கவுங்க தேவையில் அவங்கவுங்க தாங்க பார்த்துக்கணும். இன்றைக்கி யோசிச்சுக்கிட்டிங்கன்னா, அப்துல் கலாம் அழகாக சொல்லியிருப்பார், உங்கள் துன்பத்தில் இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நண்பர்கள் உங்கள் இன்பத்திலும் தேவையே இல்லை. நாம் நல்லா இருக்கும்போது இருந்த ஃப்ரெண்ட்ஸும் உறவுகளும் நம்ம கொஞ்சம் நம்ம லைஃப்பில் ஸ்ட்ரகிள் ஆகும்போது அவங்களுடைய ரியல் ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதை எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியுங்க. ஏன்னா இன்றைக்கி நாம் சொல்கிற ஒரு விஷயம்னா, இப்போ நமக்கு ஒரு காயம், நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நாம தாங்க ஃபுட் எடுத்துக்கணும், நம்ம தாங்க மருந்து எடுத்துக்கணும், யாரும் நமக்கு இது பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி நம்ம நினச்சோன்னா அவங்களுடைய சொற்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை தான் ஃபுல்ஃபில் பண்ணுமே இல்லையா, நம்ம நமக்காக வாழ முடியாது. அதனால் நான் உங்ககிட்ட கேட்குற ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்க குடும்பத்தையும் அவங்க தேவைகளையும் ஃபஸ்ட்டு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், லைஃப் ஒரு நாள் சேஞ்ச் ஆகும். என்றைக்குமே லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க, இதே நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நாங்களும் அந்த பாதைகளை கடந்து வந்தவங்க தான். ஆனால் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அக்செப்ட் பண்ணுறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.